இந்த சமயக்காரனோட சிகரெட் தூள் பார்த்தீங்கன்னா சூப்லயே விழுகுது. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எடுத்து கீழே ஊத்திடுறான். ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு சுத்தம்னா என்னன்னே தெரியாதுங்க. சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கழுவ கூட மாட்டாங்க, அப்படியே துணியில தொடச்சு வச்சிருவாங்க. இந்த கடையில கூட்டம் அலமோதுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வாத்து கிரில் தாங்க இந்த கடையிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நாளுக்கு நாள் இந்த கடையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமா பண்றாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ண சூப்ல பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி கிடக்குது. வந்துட்டு ஓனரை கூப்பிட்டு சொல்ல, ஓனர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இது பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுறான். யாரும் பார்க்காத டைம்ல வேகமா ஓடிட்டு போயிட்டு வாயில தண்ணி ஊத்தி கொப்பளிக்கிறான். பத்தாதுன்ட்டு பூச்சி மருந்தெல்லாம் எடுத்து வாயில அடிச்சுக்கிறான். ஆனா அந்த கஸ்டமர் இருந்துட்டு இதை நான் சும்மா விட மாட்டேன், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்த நாள் இந்த கடையோட குவாலிட்டி செக் பண்றதுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் அந்த பக்கமா திரும்பி பேசிக்கிட்டே இருக்கும்போது மேல இருந்து ஓட்ட உடைச்சுக்கிட்டு 2 எலி இருந்துட்டு கீழே விழுகுதுங்க முன்னாடியே. எப்படியே மேனேஜ் பண்ணிட்டான். ஆனா மத்த இடத்துலயும் ஓட பிரிச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் எலி இருந்துட்டு கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ் கண்ணில் படாம எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க. இந்த ஹோட்டலுக்கு சீல் வைக்காம போலீஸும் போயிடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.